ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்களாம். ஏதோ வந்து 13 நம்பர் 6 நம்பர்லேருந்து கால் வந்தால் வந்து ஏதோ வந்து கால் அட்டன் பண்ண அடுத்த 2வது செகண்டே செல்லு வந்து வெடிக்குதான். இப்போ தூத்துக்குடியில் 27 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் வந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பேசி அனுப்பியிருக்காரு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்போ எனக்கு எல்லா பேருமே இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம ஊரில் வந்து எல்லா செல்ஃபோன் யூஸ் பண்ணுற அத்தனை பேர்ட்டையும் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட குடும்பம், மற்றவங்க எல்லா பேருக்கும் உடனே இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது இப்போ ஆரம்பித்து ஜஸ்ட் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகுதான். இது உடனே வந்து இப்போ உடனே பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ ஜஸ்ட் இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் கன்னியாகுமரிக்காரன் ஒருத்தன் வந்து இப்போ வந்து அனுப்பினா தூத்துக்குடி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி கன்னியாகுமரிக்காரன் ஒருத்தர் அனுப்பியிருக்கான். அது மாதிரி என்னோட நண்பரோட நண்பர் ஒருத்தர் சென்னையிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. நீங்கள் உடனே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மெசேஜ் உடனே பாஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நல்ல உறவுகளே, உடனே இதை பண்ணுங்கள். நம்மளால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கட்டும். ஹலோ, நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கஸ்டமர் கால்னு என்னமோ 5-6 நம்பர்லேருந்து வருது. அதை யாரும் அட்டன் பண்ணாதீங்க. அதை அட்டன் பண்ணிங்கன்னா பிளாஸ்ட் ஆகி செல்லு வெடிச்சிடுறது. அதுலேயே இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 27 பேர் செத்துட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அன்பார்ந்த அன்பர்களே, தாங்கள் இப்பொழுது கேட்ட இந்த 2 செய்திகளும் நேற்றைய முன்தினம் இரவு சுமார் 12 மணி வாக்கில் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்றாடம் காலை வணக்கத்தையும் இறையுணர்வு பற்றிய செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஓர் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து வந்தது. நான் இதை நம்பவில்லை. இருந்தாலும் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் அந்த இரவு வேளையிலும் என் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு இதை பகிர்ந்து கொண்டதுடன் உடனே டிவியை ஆன் செய்து இதை பற்றிய பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது வருகிறதா என்று பார்த்தால் அப்படி எதுவும் வரவில்லை. ஆக இது ஒரு போலியான தகவல் என்பதை புரிந்து கொண்டேன். எனவே இதுபோன்ற போலியான பயமுறுத்தும் தகவல்களை கண்டு மக்கள் அஞ்ச வேண்டாம். வேலை வெட்டி இல்லாமல் 2 வீணா போன ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இந்த தகவலை அனுப்பியது கிரிமினல் குற்றத்திற்கு சமமானது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆம், இதய நோயாளிகள் இந்த செய்தியை கேட்டு அவர்களுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் அது கொலை குற்றத்திற்கு சமம். நான் உட்பட இந்த செய்தியை கேட்டு குமுறிய அத்தனை நெஞ்சங்களின் சாபமும் இவர்களை சும்மா விடாது என்று இறைவனை பிரார்த்திப்பது மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் முன்பின் தெரியாத ஏதாவது ஒரு எண்ணில் இருந்து அழைப்பு வந்தால் தயவு செய்து அத்தொடர்பை துண்டிக்கவும். அதேபோன்று உங்கள் வாட்ஸ்அப்பிற்கு இது போன்ற போலியான குறுஞ்செய்திகள் வந்தால் அதை நீங்கள் புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் வேறு யாருடனும் தயவு செய்து ஷேர் செய்யாதீர்கள். இப்படி ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களை நம் அரசாங்கம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. காவல்துறையை வைத்து சைபர் கிரைம் மூலமாக இது போன்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. பாவம், இப்போலியான குற்றவாளிகளுக்கு பொதுமக்களின் சாபம் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அன்பார்ந்த அன்பர்களே, இறைவனின் தேவ பிள்ளைகளான நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாடம் இறைவனை மனதார பூஜிக்கும் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வளமுடன் வாழ அருள்பாலிப்பார். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல சொல், நல்ல உறவு, நல்ல நட்பு இருந்தால் நடப்பது எல்லாமே நன்மையாகவே இருக்கும். இனிய காலை வணக்கம். உங்கள் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் ராஜ இந்திர பிரவீன். நன்றி.